மிக ஆழமான மன நிம்மதியும் முழுமையான பவரும் நமக்கு இருக்கணும். நிம்மதியும் சுதந்திரமும் அதிகாரமும் இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நிகழ வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பணம் வரும், தானாக வரும். ஏன் தெரியுமா? வாழ்க்கை சூழலை சரி செய்து கொண்டால் பணம் ஒரு பிரச்சனை அல்ல. அதன் மீது சில சிக்கல்கள் வருகின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன. ரொம்ப வெளிப்படையா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆழமாக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போறேன். இப்பதான் நிறைய பேர் படம் பார்க்குறீங்களே. ஓடிடியில் இருக்கு அந்த படம். இப்போ இருக்கான்னு தெரியல, போன வாரம் வரைக்கும் இருந்தது. அடாலசென்ட்னு பேர். அதுக்கு தமிழில் வந்திருக்கு, தமிழ் டப்பிங் இருக்கு. 4 எபிசோடோ 5 எபிசோடோ. அது ஒரு வெப் சீரிஸ். முடிஞ்சா பார்த்துருங்க. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் டு திஸ் பேரண்ட். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். அந்த படம் ஒரு 13 வயசு குழந்தையுடையது. அம்மா அப்பா, ஒரு அக்கா, 17 வயசில் ஒரு அக்கா. திடீர்னு ஒரு 3:30 மணிக்கு வண்டி கதவு எல்லாம் உடச்சிக்கிட்டு போலீஸ் அந்த பையனை பிடிச்சிட்டு போகுது. எதுக்காகன்னு பார்த்தா கொலை கேஸ். அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருக்கா? அந்த ஆஸ்கர் அவார்ட் போயிருக்கு ஷீனா மேடம். அந்த பையனுடைய செலெக்ஷன் ஆஸ்கருக்கு போயிருக்கு. கறந்த பால் இருக்கு இல்லைங்க, அப்படி இருக்கான் புள்ள. எங்கிருந்து தான் கண்டுபிடிச்சாங்களோ அந்த குழந்தைய. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். இன்னசென்ட்னா இன்னசென்ட் அப்படி இருக்கான். ஒரு மறு இல்லை. அந்த குழந்தை 15 வயது பெண்ணை கொலை செய்திருக்கிறார். இதுதான் கேஸ். ஆனால் அந்த படம் அப்படியே போங்க. அந்த குழந்தை சொல்லுங்க, நான் செய்யலைன்னு சொல்லும். ஆனால் யாரையும் பிடிக்காது. அவங்க அக்காவை, அவங்க அம்மாவை, அவங்க பக்கத்தில் இருக்கிற யாரையும் பிடிக்காது. அவங்க அப்பாவை எட்டி பிடிக்கும். டேட் டேட், அப்பா அப்பா நீ நம்புறல்லப்பா, நான் செய்யலப்பா, நான் செய்வேனப்பா, என் முகத்தை பார்ப்பா, நீ எப்போவுமே சொல்லுவியப்பா, என் முகத்தை பார்ப்பா, நான் செய்யலப்பா, என்னை காப்பாற்றிடுவல்லப்பா, இப்படியே சொல்லுவான். 1 வருஷம் ட்ரையல் ஓடும். கடைசியாக அந்த கொலையை அவன்தான் செய்தான் என்பது ப்ரூவ் ஆகிடும். இதெல்லாம் படங்க. கடைசியாக அந்த 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 டைரக்டரை என் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளேனும் சந்தித்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த டைரக்டர் ஒரு வேலை செஞ்சான். கடைசி ஷாட் ஒன்று வச்சுருப்பான். அவங்க அப்பா நல்லா குண்டா இருப்பார். அவர் ஒரு மெக்கானிக், பெயிண்டர், ஏதோ மெக்கானிக்கோ பெயிண்டரோ, ஒரு கூலி தொழிலாளி தான். அவங்க அப்பா அந்த அந்த ரூமில் உட்காந்துட்டு அழுவார். அவங்க ஒய்ஃப் நிற்பாங்க. அவங்க ஒய்ஃப் இப்படி போகும்போது அந்த கையை பிடிச்சி அப்படி அவங்க ஒய்ஃபை நிறுத்தி அவர் ஒரு கேள்வி கேட்பார். இதுதான் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு செல்ல வேண்டிய மெசேஜ். அம்மா, அவன் தான் நம்ம கொலை பண்ணியிருக்கான். அந்த சிசிடிவி கேமராவில் தெரியுதுமா, நான் முதுகு பக்கமாக தெரிகிறதெல்லாம் அவன் தான் எனக்கும் தெரியுது. ஆனால் இவன் என்கிட்ட சொன்னானேம்மா, நான் இல்லைன்னு சொன்னானேம்மா, அவன் சொன்னதை நான் நம்பினேனேம்மா, இப்போ சொல்கிறான் அவன் தான் பண்ணேன்னு. ஏம்மா அவன் என்னை மட்டும் குறி வச்சு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான்? எங்க பாருங்கள், நான் 36 மணி நேரம், 18 மணி நேரம், அது 10 மணி நேரம், 18 மணி நேரம் ஏதோ ஒன்று அந்த படம் பார்க்குறேன். எனக்கு அதெல்லாம் படமாக தெரிலங்க. சொன்னல 400 பக்க புத்தகத்தில், 480 பக்க புத்தகத்தில் அந்த 80வது பக்கத்தில் 3வது வரி ஒரே ஒரு கோடு தாங்க. அவன் சொன்ன வார்த்தை. என்னை மட்டும் பார்த்து ஏமா அப்படி சொன்னா? அப்பா நீ நம்புறல்லப்பா, நான் செய்யலப்பா, நீ என் கையை மட்டும் ஏமா பிடிச்சான்? அந்த அம்மா சொல்லுங்க. அம்மா, நான் இங்கே வந்திருக்கிற கணவன்மார்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்ககிட்ட இன்ட்யூஷன் இருக்கோ இல்லையோ, அம்மா கிட்ட ஒரு இன்ட்யூஷன் வரும். அது கணவர்கிட்ட சொல்லும், எங்கள் பையனை கொஞ்சம் பாருங்கள், பொண்ணை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லும். உன் புத்தியை நீ கொண்டு இங்கே செலுத்தாதன்னு சொல்லாதீங்க, கவனிங்க. அப்படியா அப்படின்னு கவனிங்க. அவன் அம்மா சொல்லுவா, சின்ன வயசுலேருந்து வளரும் பொழுது அவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்தாலும் உங்ககிட்ட இன்னசென்ட்டாக முகத்தை காட்டிக்கிட்டு, அப்பா நான் இதை செய்யவே இல்லைப்பா, இவங்கெல்லாம் சேர்ந்து நான் செஞ்சேன்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்கப்பான்னு சொல்லும்போது, நான் நம்புறேன்டா குழந்தைன்னு அந்த குழந்தைய நீங்கள் அணைச்சிக்கிட்டீங்க. நீ எந்த தப்பு செய்தாலும் நீ செய்யவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் நம்புகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த படிமத்தை குழந்தையிலிருந்து அவன் புத்தியில் ஊட்டி விட்டது நீங்கள். அதனால் தான் அவன் உங்களை பார்த்தபடி சொல்லிக்கொண்டே இருந்தான்னு கோமா வெளியில் போயிடுவாங்க. கடைசியாங்க அந்த ஆள் அழுவாருங்க. அந்த ஆள் அழற அந்த விஷயத்தை பார்க்க எனக்கு இப்போ கொலை நடுங்குதுங்க. அவன் சொல்லுவான், 12 வயசு தானே, நீ என்ன சினிமா பார்த்துற போற, நீ என்ன மொபைலில் பார்த்துற போற அப்படின்னு நான் நம்பினேனே. நீ வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு லேட் நைட் வீட்டுக்கு திரும்பும்போது குழந்தை என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நான் உன்னை விட்டுட்டேனே.
நீ போய் தனியாக ரூமில் பூட்டிக்கிட்டு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு சத்தமாக யாரோடய பேசிகிட்டு இருப்ப, மியூசிக் கேட்டுக்கிட்டு இருப்ப. டேய் அப்படின்ன உடனே நீ அதை ஆஃப் பண்ணிட்ட அப்படின்ன உடனே நீ கீழ்ப்படுகிறாய்ன்னு நான் நினச்சேனே. எனக்கு தெரியாமலேயே நீ ஒரு குற்றவாளியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் என்று தகப்பனாகிய நான் புரிந்து கொள்ள மறந்து விட்டேனே. I can be the better person for you, my dear son. I am sorryன்னு சொல்லுவார். என்னை மன்னித்து விட, நான் மிகச்சிறந்த மனிதனாக உன் வாழ்க்கையில் இருந்திருக்க முடியும், நான் இருக்கவில்லை. எனக்காகத்தான் இன்றைக்கு நீ குற்றவாளியாக இருக்கிறாய். நான் உன்னை கண்காணிக்க தவறிவிட்டேன் சொல்லி அந்த குழந்தையினுடைய பொம்மையை எடுத்து அதுக்கு போர்வையை பற்றி அப்படியே கவுந்து படுத்து அழுவான். அந்த படம் அப்படியே முடியும். யாரோ ஒருவன் எடுத்த படம் தான். நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெற்றோர்களுடைய பார்வைக்கு தெரியாமல் குற்றவாளிகளாக வெளியில் வளர்ந்து விடலாகாது என்றால் நாம் அந்த குழந்தைகளை மிக நுட்பமாக கண்காணிக்க வேண்டும். கண்டிக்க வேண்டும்னே நான் சொல்லலை, கண்காணிங்க. சைலேந்திர பாபு சார்னு ஒருத்தர் டிஜிபி இருந்தாரா? ஷீனா மேடம் அவங்களெல்லாம் பேச கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டாச்சா? அந்த மனிதர் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்கும்போது ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அம்மா, சின்ன வயசில் அப்பாவுடைய பர்ஸில் 5 ரூபா காணோம் இல்லைம்மா. ஆமாம், அது எல்லாரும் எடுத்தாங்கன்னு கேட்டால் எல்லோரும் எடுக்கலன்னு சொன்னாங்கல்லம்மா. அப்பா போயிட்டாரு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? நான் தாம்மா எடுத்தேன். ஃபுல் போலீஸ் யூனிஃபார்மில் முதல் மாதம் சம்பளம் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு அவர். அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இங்கே குரூப்பில் இருக்கிறீங்களே, எத்தனை தாய்மார்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். புருஷன் மட்டும் கொஞ்சம் வாசனை மாறிஞ்சிருச்சுன்னா புரியுதுல்ல நமக்கு. பிள்ளைக்கு புரியுதா? மனைவி கிட்ட மட்டும் ஏதாவது மாற்றம் இருந்தால் உடனே புரியுது. மக கிட்ட மாற்றம் இருந்தால் புரியுதா? அவங்க அம்மா சொன்ன பதில், நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அம்மா, நான் எடுத்ததை பார்த்தீங்களா? இல்லைப்பா. பின்ன உங்களுக்கு எப்படிம்மா தெரியும்? அவர் நேரடியாக SBOS ஸ்கூலில் பேசின பேச்சு, நான் அவரை தனியாக பேட்டி எடுத்திருக்கேன். அப்போவும் இதை அக்னாலேஜ் பண்ணார் அவர். கதைப்பமா வித் பர்வீன் சுல்தானால சைலேந்திர பாபுவோட நான் பேசியிருக்கிறேன் ஆனந்த விகடனில். நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் நம்பலப்பா. அந்த அம்மா சொன்ன பதிலுங்க. நான் எடுக்கலேன்னு நீ சொன்னல்லப்பா, நான் அதை நம்பலப்பா. நாங்களா அந்த அம்மா நான் எங்கே பாராட்டுறேன் தெரியுமா? அந்த அம்மா தான் குழந்தைகிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எப்படி தெரியுமா கண்காணிச்சு சொல்லவே இல்லை. அந்த குழந்தைகிட்ட அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறத தனக்கு தெரியும்னு எப்படி வளர்த்து எடுத்துச்சு தெரியுமா? யார் பரிசுலேருந்து யார் காசு எடுத்தாலும், தான் கணவர் பரிசுலேருந்து காசு எடுக்கிற ஒரு பையனை எப்படி வளர்த்துச்சு பாருங்க. யார் பர்ஸ்லேருந்து யார் காசு எடுத்தாலும் பிடிச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் நிறுத்தி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்ற காவல்துறை அதிகாரியாக அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தார். இதாங்க பேரண்டிங். அதனால தான் கடைசியாக அவர் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு எல்லாருக்குமே சல்யூட் பண்ணிட்டு, அந்த சல்யூட் மாறாமல் தன்னுடைய தாயிடத்தில் போய் தன் தாய்க்கும் ஒரு சல்யூட் பண்ணார். நான் இன்றைக்கு இவ்வளவு நேர்மையான அதிகாரியாக நான் இருப்பதற்கு அம்மா நீதான் காரணம் என்று அந்த லக்ஷ்மி என்கின்றவருடைய பெயரால் தன்னுடைய வீட்டை ஒரு லைப்ரரியாக மாற்றி அதற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த தனையன். நமக்கு முன்னால் இருக்கிறது வாய்ப்பு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், being a parent is not a biological factor, it's a social responsibility. அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கான அஃபிஷியல் நேம், இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு நிர்வாக அதிகாரி நீங்கள் 2 பேரும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்திருந்து அந்த பிள்ளைகளை மிகச்சிறப்பாக வளர்த்து அந்த குழந்தைகள் நாளை விண்முட்ட பறந்து உங்கள் புகழை பரப்ப வேண்டும். உங்களுக்கான அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய ஆயுதமாக இறைவன் அவர்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை விதையாக தர வேண்டும். விதைத்தவள் தூங்குகிறேன், விதைகள் தூங்குவதே இல்லை. நீங்கள் விதைகளாக மாறுங்கள். உங்கள் குழந்தைகள் விருட்சமாக வளர்ந்து இந்த தேசத்தை காப்பார்கள். நன்றி, வணக்கம்.